வணக்கம். இப்போ ரீசெண்டாக நீயா நானால ஒரு டாபிக் போச்சு இல்லைங்களா? அதாவது தெருநாய்களை அகற்றணும் அப்படிங்கிற ஒரு குழுவினர் ஒரு டீமும், அடுத்த டீம் இன்னொரு ஆப்போசிட் டீம் தெருநாய்கள் இல்லை டாக்ஸ்னாலே டாக் லவ்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம்லேயும் நிறைய பேர் பேசினாங்க. அது பெரிய ஒரு வாதமாக போயிட்டுருந்தது. அந்த எபிசோட் வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா நிறையா சேனலில் ட்ரால்ஸ் அது இதுன்னு நிறையா போயிட்டே இருக்குது. இருந்துமே அதோட இம்பார்ட்டன்ஸை நிறைய பேர் புரிஞ்சுக்காம தான் இருக்கோம். இதில் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு தெரிஞ்சதை நம்ம காமன் மேன் நம்மளும் வாய்ஸ் கொடுத்து தாங்க ஆகணும். இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியாலையும் பார்த்திங்கன்னா தெருநாய்களுடைய பிரச்சனைகள் நிறையாவே இருக்குது. குழந்தைகளை நிஜமாக அந்த டீம் சொன்னதில் எந்த ஒரு பொய்யுமே எனக்கு தெரியல. குழந்தைகளை எப்படி வெளியே விடுறது? அது படி ஏறி கூட மேலே வந்துடுது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி கூட கேட்டை திறந்தோம்னாலே வெளியே வருது. காருக்கு அடியில் படுத்துருக்கு, நம்ம தெரியாமல் போய் காலவோ ஏதாவது மிதிச்சிட்டாவோ அப்படியே கடிக்க வருது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அது நாயின் இல்லை, எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் மனுஷங்களுக்கு தொல்லை விளைவிக்குது, தேவையில்லாமல் ஒரு இடையூறு விளைவிக்குதுன்னா அதுக்கு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குது அப்படின்னா அதை நம்ம கை கூப்பி வணங்கணுமே தவிர அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல எந்த ஒரு நல்லதுமா எனக்கு தெரியலைங்க. அதை விட இந்த திருவள்ளுவரோட திருக்குறள் சொன்னாங்க பார்த்தீங்களா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஏன் 3 வார்த்தையும் மட்டும் சொல்லி விட்டுட்டீங்க? அடுத்த வார்த்தைக்கு வாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது பிறப்பால் எல்லாருமே ஒன்றா இருந்தால் கூட என்ன சிறப்பு, என்ன வித்தியாசம் படுத்தி காட்டுதுன்னா நம்ம செய்கிற தொழிலில் என்னென்ன யார் யார் செய்கிறோம் அப்படிங்கிறதுல வேற்றுமை இருக்குது. இப்போ நீங்கள் நாயாகவே இருந்தால் கூட அது நல்லது செஞ்சுச்சுன்னா இப்போ பிரச்சனை இல்லையேங்க. அது செய்கிற வேலை இடையூறாக இருக்கே. அப்போ திருக்குறளை நீங்கள் இழுக்கும்போது அந்த வார்த்தையிலும் சேர்த்தி பாருங்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். இப்போ டாக்ஸ் கம்மன் இருந்துட்டு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து லாயலாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லையேங்க. அது செய்கிற வேலையில் அதை வேற்றுமைப்படுத்திருச்சு. அது நம்மளுக்கு ஸோ வீட்டு நாய்களை பராமரித்து வேக்சின் போட்டு அது என்ன சட்டத்திட்டங்களோ அதுக்கு நம்ம மதித்து அது மாதிரி வளர்த்துங்க. தெரு நாய்களுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த உயிரினம் அழிஞ்சு போகிற உயிரினங்கள் என்டேஞ்சர்ட் ஸ்பீசஸ், அதனால் நம்மளுக்கு நன்மைகள் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி குரல் கொடுக்கறதுல நமக்கு ஒரு யூஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கு நமக்கு இடையூறு, நம்மளுடைய குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு, நம்மளுக்கே இடையூறாக இருக்கும்போது நம்ம அதுக்கு கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். எல்லா நேரமே நம்ம ஆடியன்ஸாக இருந்துகிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நியூஸ் கேள்விப்படுறோம், ஒரு ஆடியன்ஸ் இடத்துல உட்காந்துருக்குறோம், நம்ம என்ன வேணாலும் பேசலாங்க. ஆனால் நம்ம அந்த விக்டிமாக இருந்தோம் இல்லை விக்டிமோட ஃபேமிலியில் இருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு கண்டிப்பாகவே புரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வாக்குவாதம் இல்லாமல் நீயா நானா அப்படின்ட்டு இல்லாமல், இல்லை நான் ஜெயிப்பனா நீ ஜெயிப்பனா, நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நீ ஒரு பாயிண்ட் சொல்கிற அப்படின்னு இல்லாமல் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சுட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவையில்லாமல் குரல் கொடுத்துட்டு மனித உயிரினங்களோட ஈவு இரக்கத்தை குறைச்சிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.